அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 9வது பாடமாக இருக்க நாட்டுப்புறவியல். நாட்டுப்புற இயலாய்வு சக்திவேல் புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம். வினாயன் 200 கதை பாடலின் அமைப்பு எந்த முறையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, காப்பு அல்லது வழிபாடு, குருவணக்கம், வரலாறு, வாலி, இந்த 4 அடிப்படையாக வச்சு தான் அமைஞ்சிருக்கும். முதல்ல காப்பு அல்லது வழிபாடு அப்படிங்கிறது கடவுளை தொடங்கி அந்த கதை பாடலை தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக குரு வணக்கம், தன்னோட குருவை வணங்கி கடவுளை வணங்கினதுக்கப்புறம் குருவை வணங்கி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது நம்ம சொல்ல போகிற கதையோட வரலாறை பற்றி சொல்கிறாங்க. நான்காவது கதை முடிகிற டைமில் வந்துட்டு கதையை கேட்குற எல்லாரையும் எல்லா கடவுளும் நல்லா வாழ்கிறதுக்கு வாழ்த்துற மாதிரியான கருத்துக்களை சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கதைப்பாடலோட அமைப்பு. காப்பு அல்லது வழிபாடு அப்படிங்கிறது இறைவனை வணங்குறது, குரு வணக்கம் அப்படிங்கிறது தன்னோட குருவை வணங்குறது, மூன்றாவது நம்ம சொல்ல போகிற கதையோட வரலாறு, நான்காவது கதை கேட்குறவங்க அனைவரும் எல்லா கடவுளோட அருளும் பெற்று வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துற மாதிரி அமையிறது தான் 4 முறைகளும் கதைப்பாடலோட அமைப்பு முறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினாயன் 201 பொருள் அடிப்படையில் கதைப்பாடல் அமைப்பினை டாக்டர் ஷீலா ஆசீர்வாதம் அவர்கள் 4 வகையாக பகுக்கின்றார். பொருள் அடிப்படையில் கதைப்பாடல் அமைப்பினை டாக்டர் ஷீலா ஆசீர்வாதம் அவர்கள் 4 வகையாக பகுக்கின்றார். இதுக்கப்புறம் எல்லாமே கதைப்பாடல்களை ஒவ்வொரு ஆசிரியர்களும் எத்தனை வகையாக பகுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வினாயன் 202 நாட்டுப்புறவியல் பேரறிஞர் பெலிக்ஸ் ஒய்னாஸ் கதைப்பாடல்களை 4ஆக பகுக்கின்றார். நாட்டுப்புறவியல் பேரறிஞர் பெலிக்ஸ் ஒய்னாஸ் கதைப்பாடல்களை 4ஆக பகுக்கின்றார். வினாயன் 203 கும்மரே கதைப்பாடல்களை 6 வகையாக பகுக்கின்றார். கும்மரே கதைப்பாடல்களை 6 வகையாக பகுக்கின்றார். வினாயன் 204 டேவிட் புக்கன் கதைப்பாடல்களை 3ஆக பகுக்கின்றார். டேவிட் புக்கன் கதைப்பாடல்களை 3ஆக பகுக்கின்றார். வினாயன் 205 எவையன் கென்ட்ரிக் வெல்ஸ் 6 வகையாக கதைப்பாடல்களை பகுக்கின்றார். எவையன் கென்ட்ரிக் வெல்ஸ் அப்படிங்கிறவர் 6 வகையாக கதைப்பாடல்களை பிரிச்சிருக்காரு. வினாயன் 206 அன்னக்காமு கதைப்பாடல்களை 4ஆக பகுக்கின்றார். அன்னக்காமு கதைப்பாடல்களை 4ஆக பகுக்கின்றார். வினாயன் 207 சோமலே அவர்கள் கதைப்பாடல்களை 3 வகையாக பகுக்கின்றார். சோமலே அவர்கள் கதைப்பாடல்களை 3 வகையாக பகுக்கின்றார். வினாயன் 208 மு அருணாச்சலம் அவர்கள் கதைப்பாடல்களை 9 வகையாக பகுக்கின்றார். மு அருணாச்சலம் அவர்கள் கதைப்பாடல்களை 9 வகையாக பகுக்கின்றார். வினாயன் 209 கோ கேசவன் அவர்கள் கதைப்பாடல்களை 7ஆக பகுக்கின்றார். கோ கேசவன் அவர்கள் கதைப்பாடல்களை 7ஆக பகுக்கின்றார். வினாயன் 210 டாக்டர் நா வானமாமலை அவர்கள் கதைப்பாடல்களை 4ஆக வகைப்படுத்துகிறார். டாக்டர் நா வானமாமலை அவர்கள் கதைப்பாடல்களை 4ஆக வகைப்படுத்துகிறார். வினாயன் 211 டாக்டர் சக்திவேல் அவர்கள் கதைப்பாடல்களை 3ஆக வகைப்படுத்துகிறார். வினாயன் 211 டாக்டர் சக்திவேல் அவர்கள் கதைப்பாடல்களை 3ஆக வகைப்படுத்துகிறார். வினாயன் 212 ஒரு கதையை வாய்மொழி வாய்ப்பாட்டு நடையில் பரம்பரையாக சொல்லி வரும்போது பயன்படுத்தப்படும் கருத்துக்களின் தொகுதிகளை அடிக்கருத்துக்கள் என்கிறார் ஆல்பர்ட் பர்ட்ஸ்வார்ட். ஒரு கதையை வாய்மொழி வாய்ப்பாட்டு நடையில் பரம்பரையாக சொல்லி வரும்போது பயன்படுத்துகிற கருத்துக்களோட தொகுதி தான் அடிக்கருத்துக்கள் அப்படின்னு சொன்னவர் ஆல்பர்ட் பர்ட்ஸ்வார்ட் அப்படிங்கிறவர். வினாயன் 213 மந்திர சக்தி காலம், தெய்வீக உறவு காலம், தன்னிகர் இல்லாத மனிதர் காலம், பழைய கருத்துக்களால் கட்டுன்று அவற்றிற்கு பலியாகும் கதைத்தலைவர் காலம், சமுதாய சட்டங்களையும் வழக்கங்களையும் எதிர்த்து உயிர்விடும் காலம் முதலிய 5 வகையான காலகட்டங்களில் 2 வகையான சோக பாத்திரங்கள் 2 வகையான காரணங்களால் தோற்றம் பெறுவதாக குறிப்பிடுபவர் யாருன்னா வானமாமலை. ஃபஸ்ட்டு மந்திர சக்தி காலம், மந்திரத்தை யூஸ் பண்ணுற காலம். அடுத்து தெய்வீகத்தை நம்புகிற காலம், தெய்வீக உறவு காலம், தன்னிகர் இல்லாத மனிதர் காலம், பழைய கருத்துக்களால் கட்டுண்டு அவற்றிற்கு பலியாகும் கதை தலைவர் காலம், அதாவது மூட நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றின காலம், சமுதாய சட்டங்களையும் வழக்கங்களையும் எதிர்த்து உயிர்விடும் காலம், நம்மளோட சட்டங்களையும் பழக்க வழக்கங்களையும் எதிர்த்து போராடி உயிர் விடுற காலம். இந்த 5 வகையான காலகட்டங்களையும் 2 வகையான சோக பாத்திரங்களும் 2 வகையான காரணங்களால் தோற்றம் பெறுது அப்படின்னு சொன்னவர் நான் வானமாமலை.
இன்றைக்கி வீடியோவில் நம்ம நாட்டுப்புற கதைப்பாடல்கள் பார்த்து முடிச்சாச்சு. நாளைக்கு வீடியோவில் நாட்டுப்புற பழமொழிகள் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.